Hi friends, Unit 4 astronomical structure அப்படின்ற lesson தான் வரைக்கும் பார்க்க போகிறோம். Choose the appropriate answer. The basic unit of matter is basic unit of matter அப்படின்னா என்னன்னா atom. So B option atom. And the subatomic particle which involves around the nucleus is electrons. Okay, electrons. அது வந்து ஸ்பெல்லிங்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மிட் டைம் டெஸ்ட் வர 16 ஸ்டார்ட்டு. ஸோ அதனால் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து டேஷ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அதாவது பாசிட்டிவ் சார்ஜை நம்ம என்ன சொல்கிறோம்? நெகட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரான்ஸ், பாசிட்டிவ் சார்ஜுக்கு ப்ரோட்டான்ஸ். ஸோ அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ஜர் நாட் சார்ஜ் என்னது நாட் இது இல்லாதது வந்து நியூட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ protons, positive charge என்னது protons. The atomic number of an atom is the number of protons. Nucleus comprised of என்ன ஒரு answer protons and neutrons. Fill in the blanks. The smaller particle found in the atom are called dash. அப்படின்னா என்ன எழுதணும்? Subatomic particle எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்? The nucleus acts dash and dash அப்படின்னா அதுதான் protons and neutrons எழுதிக்கோங்க. அடுத்தது dash revolved around the nucleus electrons. If the valency of carbon is 4 and the hydrogen is 1, then the molecular formula of methanol is என்ன வரும்? CH4 வரும். ஓகேங்களா? அடுத்து there are 2 electrons is the outermost orbit of the magnesium atom, hence the valency of magnesium is called dash 2. Match the following. velocity என்ன வரும்? electrons is the outermost orbit வரும். neutrons particlesக்கு வந்து neutrons வரும். அயனுக்கு வந்து Fe வரும். ஹைட்ரஜனுக்கு மோனோவேலன்ஸ் வரும். பாசிட்டிவ்லி சார்ஜுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளுக்கு ப்ரோட்டான் வரும். ஸோ ஸ்டேட் டூ ஆஃப் ஃபால்ஸ் பார்க்கலாம். த பேசிக் யூனிட் ஆஃப் அன் எலிமெண்ட் 8 மாலிகுல்ஸ் ஃபால்ஸ். ஓகேவா? த எலக்ட்ரான்ஸ் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது, ப்ரோட்டான்ஸ் தான் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ஃபால்ஸ். அண்ட் ஆட்டம் இஸ் த எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ட்ரூ. ஓகேவா? எலக்ட்ரிக்கலி அது நியூட்ரல் தான். ஸோ வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் ஒன்று தான் நம்ம போன லெசன் இதை வர இதுலேயே படிச்சிருப்போம். ஸோ என்னது வரும்? ட்ரூ வரும். த நியூக்ளியஸ் இஸ் சரவுண்டட் பை ப்ரோட்டான்ஸ். ஃபால்ஸ். கம்ப்ளீட் த அனாலஜி. சன்னுக்கு நியூக்ளியஸ், அப்போது பிளான்ட்ஸ்க்கு என்ன வரும்? எலக்ட்ரான்ஸ். அட்டாமிக் நம்பர் டேஷ் வந்துட்டு மாஸ் நம்பர். அப்போ மாஸ் நம்பருக்கு இங்கே என்ன வரும்? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். வெரி குட். அடுத்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டானுக்கு அண்ட் நியூட்ரான்ஸ். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து இதுக்கு என்ன வரும்? ப்ரோட்டானிசம் கேட்க ப்ரோட்டானிசம் வரும். ஸோ சிக்கு என்ன வரும்? கார்பன் வரும். ஸோ ஆன்சர் த ப்ரீஃப் எல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஸோ 1 மார்க்ஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். ஸோ நம்ம வீடியோவில் நம்ம புதுசாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட் இந்த லெசன் நடத்திருக்கோம். ஸோ வந்து சீக்கிரமாக 16ஆம் தேதி, அதுவாக கரெக்டாக 16ஆம் தேதி உங்களுக்கு வந்து மிட் டேர்ம் டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.